ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு நீ உன் வாழ்வில் வெற்றி பெற, உன் எண்ணங்கள் ஈடேற, நீ சுபிக்ஷமாக வாழ ஒரு சிறு ஆலோசனையை கூறப்போகிறேன். உன் பூஜை அறையில் என் சித்திரத்தையும் சிலை ரூபத்தையும் வைத்து வழிபடுகின்றாய். நான் முன்பே கூற இருக்கிறேன், ஒவ்வொரு சித்திரத்திலும் சிலையிலும் நான் இருக்கிறேன் என்று. அதனால் தினமும் வழிபடு. அதிலும் நறுமணம் கவழ செய். தவறாமல் விளக்கேற்று. ஆம், விளக்கெறிவது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் ஏன் விளக்கேற்ற சொல்கிறேன் என்பதை தெரிந்து கொள். விளக்கேற்ற என்னென்ன தேவை? எண்ணெய், திரி, தீ. இதனை சேர்த்து படி. எண்ணெய் திருத்தி. ஆம், உன் கர்மாவை எரித்து ஆன்மாவை தூய்மை செய்து வாழ்வில் சந்தோஷம் என்பதை கொடுப்பேன். அதற்காக தான் தினமும் விளக்கு ஏற்று என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். தினமும் காலையோ மாலையோ அல்லது இரு வேளையோ உன் வீட்டில் நீ ஏற்றும் விளக்கானது உன் கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் எரித்து உன் வாழ்வை தூய்மையாக்கும். மேலும் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் எதிர்மறை சக்திகளை எரித்து நேர்மறை சக்திகளை உருவாக்கும். உன்னை சுற்றியுள்ள தீயவைகள் எல்லாவற்றையும் அடித்து விரட்டும். மேலும் அந்த தீப ஒளி ஜோதியை காண்பது உன் அப்பாவிற்கு மிகவும் பிடிக்கும். இன்று நீ விளக்கேற்றிவிட்டு அந்த ஜோதியில் என் முகத்தை பார். ஆனந்தமான முகத்தோடு நீ கேட்பதையெல்லாம் அள்ளி தருவேன். எனவே தினமும் உன் வீட்டில் ஒரு சிறு விளக்கேற்றி வழிபட்டு வா. உன் மனதில் இருக்கும் அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தருவேன். இன்று முதலே துவங்கு. உன் இஷ்டங்களை எல்லாம் ஈடேற செய்வேன். நீ தேடிய ஒன்றை உன்னை தேடி வரவழைக்க நான் இருக்கின்றேன். கூடிய விரைவில் பிரயத்தம் ஏதுமின்றி சர்வ சாதாரணமாய் நீ தேடிய ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. உன் நீண்ட கால தேடல் கூடிய விரைவில் முற்று பெற போகிறது. நன்றி அப்பா என்று என்னை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அது கூடிய விரைவில் வரப்போகிறது. உன் ஆனந்த கண்ணீரால் என் பாதங்களை நனைக்கத்தான் போகிறாய். காத்து கொண்டே இரு. காலம் கனியதான் போகிறது. நம்பிக்கையோடே இரு. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.